ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக நாங்கள் ரத்னகிரி டெம்பிள் விசிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஹோட்டலில் லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் க்ராசரி ஷாப் போயிருந்தோம். அந்த vlog தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி ஸ்பெஷல்லாம் வரும்போது சில பேர் கோவில் போவாங்க, சில பேர் மால் விசிட் பண்ணுறது, சினிமா போகிறது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி இல்லைனா பர்த்டே ஸ்பெஷலாக எப்பயுமே எப்படி டெம்பிள் விசிட் பண்ணுவீங்களா, இல்லை ஏதாவது சினிமாவுக்கு போகிறதா, மாலுக்கு போகிறதா, எந்த மாதிரி நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுவீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு வெள்ளூர் கோட்டை போகலாமா இல்லை ரத்னகிரி போகலாமான்னு 2 பிளான் வச்சுருந்தோம். அப்புறம் ரத்னகிரின்னு முடிவு பண்ணிட்டோம். ரத்னகிரி பார்த்திங்கன்னா முருகர் கோவில் தான். பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து நம்ம கோவில் மேலவே போகிறதுக்கும் வழி இருக்குது. ஸோ இந்த வழியிலேருந்து தான் போயிட்டு மலை மேலே ஏற போகிறோம் கார்லேயே. இப்போ பாருங்கள், ரத்னகிரி டெம்பிள் உள்ளே வந்துட்டோம் நம்ம. எத்தனை பேர் இந்த ரத்னகிரி டெம்பிள் இது வரைக்கும் விசிட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. நான் எப்பயுமே சாய்பாபா, முருகர், விநாயகர் இந்த மாதிரி எல்லா சாமியுமே தான் கும்பிடுவேன். ஆனால் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நான் எங்கேயாவது ஒரு 15 இயர்ஸ் மேலே ஆகுது. சின்ன வயசில் வந்தது, அதோடு இப்போ தான் வரேன் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி மலை மேலே போகிறதுக்கெல்லாம் வழியெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் ஈஸியாக பண்ணியிருக்காங்க. வேலூர் சைடு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ரத்னகிரி டெம்பிளை விசிட் பண்ணி பாருங்கள். மலை மேலே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி எங்கள் ஊரில் எனக்கு பிடிச்ச ஸ்பெஷலான இன்னொரு டெம்பிள் பார்த்திங்கன்னா மகாதேவ மலை. ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டெம்பிள் விசிட் பண்ணுறது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. கிட்ட வந்துட்டோம் நம்ம. இங்கே தான் பாருங்கள் என்ட்ரன்ஸ் இருக்குது. உள்ளே போனோடனே ஃபஸ்ட் பிள்ளையார் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த முருகரை பார்த்தோம். டெம்பிள் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு அலவுடு கிடையாது. ஸோ கிடைச்ச ஸ்பேஸ் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவில். சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. அடுத்து லஞ்சை வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டோம். ரத்னகிரி கிட்டவே பார்த்திங்கன்னா அலங்கார் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரொம்பவே ஃபுட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. ஸோ மறக்காமல் நீங்கள் வேலூர் சைடு வந்தால் இந்த அலங்கார் ரெஸ்டாரண்ட்டுக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. இப்போ மலை மேலேருந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹோட்டல் வந்தாச்சு. வந்த உடனே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தார், சவுத் இண்டியன் மீல்ஸ். ஸோ இதில் எப்பயுமே தயிர், ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி, கேசரி, சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இந்த டைம் சர்க்கரை பொங்கல் தான் கொடுத்துருந்தாங்க. கீரை கூட்டு, கேரட் பொரியல், கோவக்காய் பொரியல்ன்ட்டு நிறையா இருந்தது. நான் இந்த மினி லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் பிஸ்மில்லாபாத், வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், சப்பாத்தி, கேசரி, ஊறுகாய், கேரட் பொரியல் வச்சு கொடுத்துருந்தாங்க. சிப்ஸும் கொஞ்சம் இருந்தது. அம்மா பார்த்திங்கன்னா பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்டார்டரில் மஷ்ரூம் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வெள்ளூர் சைடு வந்தீங்கன்னா இந்த அலங்கார் ரெஸ்டாரண்ட்டை ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறதா இருந்தது. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ஷாப் போயிருந்தோம். ஆனால் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க வீட்டில் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக இப்போ சுவாமி ஸ்வீட்ஸுன்றது ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஸ்வீட் ஷாப்பில் தான் மேக்ஸிமம் நாங்கள் வாங்குவோம்.
அங்கே போயிட்டு ஸ்வீட் ஐட்டம் லட்டு, டைமண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. மிக்சர் வாங்கியாச்சு. இதுதான் நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் போயிட்டு பார்க்கும்போது ரிலேட்டிவ் வீட்டு இல்லவே இல்லை. சரி டெம்பிள் கிட்ட இவங்க வீடு இருக்குன்றதுக்காக இங்கே வந்தோம். ஆனால் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ரிட்டர்ன் ஆகிட்டோம். லாஸ்ட்டாக இப்போ வந்து க்ரோசரி ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கொய்யாப்பழம், 3 கமலா ஆரஞ்சு வாங்கினோம். வேறு எந்த வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ஃபேவரட் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆரஞ்சில் தான் கமலா ஆரஞ்சு எடுத்திருந்தேன், கொய்யாப்பழம் 1 எடுத்திருந்தேன். அவ்வளோதான். இந்த டேவை இப்படி தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and keep supporting to Vishnumathi Vlogs. Thanks for watching this video, friends.